Taste the Daily. இணைந்தனர். அடுத்த மாதம் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி ஓசூருக்கு செல்ல உள்ளதை முன்னிட்டு முன்னாள் அமைச்சர் பாலகிருஷ்ணா தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் கழக துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி பங்கேற்று ஆலோசனைகள் வழங்கினார். அப்போது ஓசூர் மாநகர மேற்கு பகுதி செயலாளர் மஞ்சுநாத் ஏற்பாட்டில் தாவேகாவில் இருந்து விலகிய 50க்கும் மேற்பட்டோர் தங்களை அதிமுகவில் இணைத்துக் கொண்டனர். தருமபுரி மாவட்டம் கெரக்கோட அள்ளியில் நாகனம்பட்டி ஊராட்சிக்கு உட்பட்ட மாற்றுக் கட்சியினர் 30க்கும் மேற்பட்டோர் முன்னாள் அமைச்சரும் மாவட்ட செயலாளருமான KP அன்பழகன் தலைமையில் அதிமுகவில் இணைந்தனர். புதிதாக அதிமுகவில் இணைந்தவர்களுக்கு முன்னாள் அமைச்சர் KP அன்பழகன் கழக துண்டினை அணிவித்து வரவேற்றார். கழக நிர்வாகிகள் பலர் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அருகே புரட்சித் தலைவி அம்மா பிறந்தநாள் கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக இலவச கண் பரிசோதனை மற்றும் பொது மருத்துவ முகாம் நடைபெற்றது. மாவட்ட கழக செயலாளர் குமரகுரு ஏற்பாட்டில் தொடர்ந்து 7வது மாதமாக நடைபெற்ற இம்முகாமில் சென்னை ராதாத்ரி நேத்ராலயா கண் மருத்துவமனை மருத்துவ குழுவினர் பொதுமக்களுக்கு சிகிச்சை அளித்தனர். இந்நிகழ்வில் திருக்கோவிலூர் நகர கழக செயலாளர் சுப்பிரமணியன், கழக மருத்துவ அணி இணை செயலாளர் பொன்னரசு மற்றும் மாவட்ட மருத்துவ அணி செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் புவனகிரி தொகுதியில் 18 லட்சம் மதிப்பில் கட்டப்பட்ட 3 கட்டிடங்களை அதிமுக MLA அருண்மொழி தேவன் திறந்து வைத்தார். காட்டுக்குணங்குறிச்சி கிராமத்தில் சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியில் 6 லட்சம் மதிப்பில் கட்டப்பட்ட நாடக மேடை, ஊமங்கலம், இருப்புக்குறிச்சி கிராமங்களில் 12 லட்சம் மதிப்பில் கட்டப்பட்ட காத்திருப்பு கூடங்களை புவனகிரி அதிமுக MLA அருண்மொழி தேவன் திறந்து வைத்தார். ஒன்றிய செயலாளர் மருதை முனுசாமி ஏற்பாட்டில் நடந்த இந்நிகழ்ச்சியில் மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் உமா மகேஸ்வரன், மாவட்ட விவசாய அணி செயலாளர் சிகாமணி உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர்.